அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 2/4/2025 காலை 9:30 மணி நிலவர வானிலை அமைப்பாக இது எடுக்கப்பட்டது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும். இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல். இந்த சேனலுக்கு புதுசாக வரவங்க பார்வையாளர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். முழுமையான இன்ஃபர்மேஷன்ஸை கண்டிப்பாக கேளுங்க. இன்றைக்கான வானிலை அமைப்பு நாம் எதிர்பார்த்தது போலவே, அதாவது 2-3 தேதிகள், அதாவது 1, 2, 3, 4, 5 அப்படின்ற தேதி, ஒரு 4 தேதிகள் குறிப்பிட்டிருந்தோம். அதாவது குறிப்பாக 2 தேதிக்கு மேலாக அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட இந்த மழைப்பொழிவானது இந்த வளிமண்டல சுழற்சியின் இலங்கைக்கு தெற்கு புறமாக அமைய பெற்று இருக்கக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சியானது மேற்கு நோக்கி வரும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் தெற்கு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. இது ஒரு மெலிந்த சுழற்சியாகன்னு சொல்லலாம். இப்போ இதன் காரணமாக கிழக்கு காற்று அலைவுகள் எப்படி வரப்போகிறது என்றது நம்ம அறிவித்திருந்தோம். இந்த உயரழுத்தமானது சற்றே வடக்கு நோக்கி செல்லும் அவ்வப்போது அப்படின்னும் பொழுது கிழக்கு காற்றின் ஈர்ப்பும் பார்த்திங்கன்னா தமிழகம் ஊடாக பயணிக்க செய்து அது கர்நாடக பகுதி வரைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த காற்றின் போக்கை தென்கிழக்கிலிருந்து வடமேற்காக செல்லக்கூடிய ஒரு தருணத்தால் இப்போது கிழக்கு காற்றின் அலைவுகள் ஈர்ப்புகள் வர தொடங்கி உள்ளன அப்படின்றது. இதனால தான் பார்த்திங்கன்னா கடந்த சில நாட்களாக வெப்பம் அதிகரித்து காணப்பட்ட சூழ்நிலையில் அடுத்தடுத்த நாட்களில் வெப்பம் குறைந்து காணப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதே போல் வெப்பமும் குறைந்து நேற்றைக்கே பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தில் ஓரிரு இடங்கள்லையும், அப்படி குறிப்பாக தமிழகத்தின் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் தென் கடலோர பகுதிகளிலையும் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவானது லேசாக அப்படின்ற மாதிரி லேசானது ஒரு துறல், ஒரு மேகமூட்டம் அப்படின்ற மாதிரி இருந்த சூழ்நிலையில் இன்று காலை கூட, இதாவது அந்த நீலகிரி பகுதிகள் மற்றும் ராமநாதபுரம் போன்ற அந்த தென் கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானதாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய இந்த மழைப்பொழிவு அடுத்தடுத்த மணி நேரங்களில் இன்றைக்கு கண்டிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான இப்போ கோவை மாவட்டத்தின் வடக்கு புறமாகவும் மற்றும் கொடைக்கானல் மலைமறைக்கு பகுதிகள் மற்றும் மத்திய உள்பகுதிகள், குறிப்பாக இந்த சேலம், ஈரோடு மற்றும் இந்த நாமக்கல், கரூர் போன்ற பகுதிகளில் ஆங்காங்கே ஒதுக்கி கனமழை, அதாவது லேசானது முதல் கனமழை எங்கேயாவது ஒரு இடங்கள்லையும், சற்றே தெற்கு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம், தென்காசி, இந்த மதுரை போன்ற உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி, அது கரெக்டாக உள் மாவட்டங்கள் வச்சுக்கலாம். அதாவது உள்பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு காற்று குவிதலானது உள்பகுதியில் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதிகாலை வேளையில் கடலோரங்கள், குறிப்பாக டெல்டா கடலோரங்கள் மற்றும் திருச்சி போன்ற அந்த தெற்கு பகுதிகளான அந்த ராமநாதபுரத்தை ஒட்டிய பகுதிகள், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டத்தின் பகுதிகள் ஆங்காங்கே ஒதுக்கி அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வட மாவட்டங்கள்லேயும் ஒரு சில இடங்களில் அப்படின்ற மாதிரி அதிகாலை வேளையில் சென்னை வரைக்கும் சற்று சென்னைக்கு தெற்கு புறமாக அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஒரு லேசானதாக ஒரு மிதமானதாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு மேகமூட்டத்தோடு கொடுக்கக்கூடிய இந்த மழைப்பொழிவு நாளை சற்று பரப்பில் அதிகரித்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கண்டிப்பாக மேற்கு மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக இருக்கும். 5 தேதிகள் வரைக்குமே அப்படி இப்படின்னு ஆங்காங்கே 6 தேதிகளில் ஒரு சில இடங்களில் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அடுத்த காற்று சுழற்சியானது வருகைன்ற நம்ம எதிர்பார்க்கப்பட்டிருந்தோம். அந்த காற்று சுழற்சியின் காரணமாக அடுத்த சுற்றின் மழைப்பொழிவு ஆங்காங்கே அமையப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சற்று இந்த காற்றின் போக்கில் நம்ம எதிர்பார்க்கப்பட்ட ஒரு போக்கில் கொஞ்சம் மாற்றம் தெரிகிறது. அது எந்த மாதிரியான ஒரு மாற்றம் அப்படின்றத அடுத்த அறிக்கையில் நான் உங்களை கண்டிப்பாக சமர்ப்பிக்கிறேன். ஆனால் மழைப்பொழிவு இருக்கிறது. அந்த சுழற்சியான தமிழகம் அருகே வரப்போகிறது. அது எந்த அளவுக்கு எங்கிருந்து காற்றை எடுக்கிறது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். நம்ம மட்டுக்கும் வாய்க்கு வந்த மாதிரி அடுத்த சுற்று மழை வருது, அதாவது நம்ம எதிர்பார்க்கப்பட்டது தெற்கு அரைக்கோளத்திலேருந்து எடுக்கப்பெறுகிறது என்று, ஆனால் எடுக்கப்பெறுகிறது அந்த காற்றின் ஏற்றமானது எந்த இடத்துல அமையும் என்றது அது அன்றன்றைக்கு சூழ்நிலையான வானிலை அப்பப்போ மாறும் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பாக நம்ம கரெக்டாக இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ இன்னும் பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு 5-6 நாட்கள் இடைவெளி இருக்கிறதால இப்போ நம்ம எதிர்பார்த்த இந்த வளிமண்டல சுழற்சியின் மழையானது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாக கூடியிருது. அடுத்த மழைப்பொழிவு அப்படின்றது நம்ம கரெக்டாக ஒரு 8 தேதிக்கு பிறகாக எதிர்பார்க்கப்பட்டது. 8 தேதிக்கு பிறகு மழை இருக்கிறது. எந்த அளவுக்கு மழை அப்படின்றது அதை பொறுத்திருந்து நம்ம பார்க்கணும். வானிலை எப்பொழுதும் மாறுதலுக்கு உட்பட்டது. வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.